மூன்றாவது இடத்துக்கு செல்வார். இன்றைக்கு நானா எதுவும் சொல்லல, ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள், சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள், எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது, திமுக கூட்டணிக்கு போட்டியாக தவேக தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தவேக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன், நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை. எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான், நான் தொண்டர்களின் கருத்தை தான் செயல்படுத்த முடியும். நானா எனது கருத்தை திரிப்பதில்லை. நான் யதார்த்தத்தை, நாட்டு நடப்பை நடுநிலையாக பார்த்து சொல்பவன். எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமமும் இல்லை. அதனால புதிய கட்சியாக இருக்கலாம். நீண்ட நாள் திரைப்படத்துறையில 30 ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களில் எல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது, ஊடகத்துறையை சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே எடுக்க சொல்றதும் ஒன்றாக இருப்பதாக நினைக்கிறேன். அதை தான் நான் சொல்றேனே தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார்னு நான் சொல்லல.